நீதிபதிகள் பாஜகவை நோக்கி என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஜந்தர் மந்தர்ல 19வது நாளாக சிஜேபி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 11வது நாளாக சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்குது. ஒருவேளை எதுவும் அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது. அது தொடர்பாகவும் பேசலாம். இன்னொரு பக்கம் சோனம் வாங்சுக் 11வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து உடல் மெலிஞ்சு போய் கவலைக்கிடமான நிலையில் இருக்கக்கூடிய அதே வரையில் சிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே பிரெட்டும் பக்கோடாவும் சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஒரு கதை, அது தொடர்பாக என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோபாசையிலிருந்து. முதல்ல டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ தொடங்கலாம். முதல்ல எக்ஸ் தளபதி பக்கம் அப்படிங்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினோடது முடக்கப்படுது. எதற்காக முடக்கப்பட்டது அப்படின்னு நீதிபதிகள் அந்த விசாரணையின் போது கேட்கும்போது பிஜேபி தரப்பு, அதாவது அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த நீட் தேர்வு சர்ச்சை ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, பெற்றோர்களும் சரி ரொம்ப பதட்டத்தில் இருந்தாங்க. ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. அப்போ சிஜேபி போட்ட சில பதிவுகள் அப்படிங்கிறது அதை தூண்டும் விதமாகவும் வன்முறையை தூண்டும் விதமாகவும் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்படி இதன் காரணமாக தான் என்ன பண்ண மத்திய அரசு இந்த எக்ஸலத்தை முடக்கணும். எதற்காக முடக்கணும் அப்படின்னா, வன்முறை கையில் எடுத்துடக்கூடாது. பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி போட்டக்கூடிய பதிவுகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய சமநிலை இழந்துவிடக்கூடாது, நீட் தேர்வின் மீது நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் முடக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சிஜேபியினுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் நடக்காத ஒன்றை ஒன்றும் சொல்லலை, நான் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் சோஷியல் மீடியாக்களில் பகிர்ந்தோம். அதுவும் என்ன ஒரு விஷயம் பகிர்ந்தோம் அப்படின்னா, நையாண்டியாக ஒரு மீம் மூலமாக தான் நாங்கள் பகிர்ந்தோம். மிகப்பெரிய ஒரு வன்முறை தாக்கக்கூடிய அளவுக்குலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது முகமான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதே தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட் தேர்வு நடந்து முடிஞ்சது, குளறுபடிகள் நடந்துருச்சு, நீட் தேர்வு வினா தேர்வு மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துருச்சு, அதற்கு மறுதேர்வும் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிந்த காலம் இவ்வளவு ஆனதுக்கு பிறகும் கூட எதற்காக சிஜேபியோடைய கணக்கை முடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப அரசு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரியாக தான் சொல்றாங்க, நீட் தேர்வு எல்லாம் முடங்கிடுச்சு, இதுக்கு பிறகு மத்திய அரசு இந்த எக்ஸலத்தை முடக்க போறது கிடையாது, நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இதற்கு பிறகு சிஜேபி இது போன்ற ஒரு வன்முறை தூண்டும் விதமாகவோ இல்ல கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாகவோ பதிவுகளை போடாம அது பொறுப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப சிஜேபியினுடைய வழக்கறிஞர் சரியான முறையில் சிஜி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. மீமின் மூலமாக மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்டையும் எளிமையாக அரசியல் கருத்துக்களும் சரி, நடக்கக்கூடிய சம்பவங்களை கொண்டு போகக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாரு. அப்போ நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே சரிதான், மத்திய அரசும் ஓகே சொல்லிட்டாங்க, நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு, இதற்கு பிறகு நீட் தேர்வு தொடர்பாக ஒரு அசம்பாவிதமோ வன்முறை ஏற்படுவதற்கு சிஜேபியினுடைய அந்த பதிவு என்பது காரணமாக இருக்க போறதில்லை அப்படிங்கிறத சொல்லி உங்களுடைய எக்ஸலம் முடக்கப்படுவது அப்படிங்கிறது நீக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அடுத்த சில நிமிடங்களிலேயே, சில மணி நேரங்களிலேயே எக்ஸலம் செயல்பாட்டுக்கு வருது. அதுக்கு பிறகு அபிஜித் தீப்கே சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு ஜனநாயகபூர்வமான வெற்றி, இதற்கு பிறகு நாங்கள் நீட் தேர்வு வினாத்தாள் தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம், தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவோம், இந்திய இளைஞர்களுக்காக தொடர்ந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை மீண்டும் ஒரு முறை கொடுக்கிறார். இது மாதிரி உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த பக்கம் ஜந்தர் மந்தர்ல 19வது நாளாக போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்குது. சிஜேபி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் இருந்து அந்த போராட்டத்தை ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படி வந்துட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகளும் சரி, பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் சரி, சிஜேபி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் அமைச்சராக இருந்த திமுகவை சேர்ந்த மனோ தங்கராஜ் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நமக்கு ஆதரவை தெரிவித்தார் அப்படின்னு பார்க்க முடியுது. அது மாதிரி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் தொடங்கி எல்லா கட்சிகளுமே நேரடியாக போயிட்டு ஆதரவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இது ரொம்ப அரசியல் பார்வையோடு பார்க்கும் பொழுது இது எதிர்க்கட்சிகளுடைய ஒரு பின்புலத்தோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிஜேபி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு போன வீடியோக்குள்ளே பேசியிருந்தோம். அந்த குற்றச்சாட்டு இன்னும் வலுவெழுந்துட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதாவது 2029 தேர்தலில் சிஜேபி என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ண போறாங்க
அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவில் சிஜேபியின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறியாக இருக்குது. அதே நேரத்தில் வட இந்தியாவில் சிஜேபியின் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு டெய்லி அப்டேட்ஸ் வந்து இளைஞர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய ரிப்போர்ட் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 2029 நோக்கி களத்தை தயார்படுத்தக்கூடிய வேலையை வந்து சிஜேபி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் அது எதிரணிக்கான ஒரு வாய்ப்பை வந்து சிஜேபி கொடுப்பாங்க அப்படின்னும் ஆதரவை அவங்க தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் எதிரணி அப்படின்னு சொல்லக்கூடியது யாரை சொல்றாங்க? காங்கிரஸை சொல்றாங்க, காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணி சொல்றாங்களா, இல்ல மூன்றாவது அணியை சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்வியை பல வீடியோக்களை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறோம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய அபிஜித் தீப்கே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கக்கூடிய இதே வழியில் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் சற்று விலகி நிற்கிறார் அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த இந்தியா கூட்டத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூன்றாவது அணி உருவாக்கும் பொழுது அந்த அணிக்கு வந்து இந்த சிஜேபி வந்து ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. 3 விதமான பார்வை வைக்கிறாங்க. ஒன்று, தனி இயக்கமாக எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்காம எந்த ஒரு இயக்கத்திற்கு ஆதரவு பயணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இரண்டாவது, இந்தியா கூட்டணியாக இருக்கும் பொழுது காங்கிரசிற்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, மூன்றாவது அணி மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய மூன்றாவது அணிக்கு சிஜேபி ஆதரவு கொடுப்பாங்க, அது உண்மையான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே நேரத்தில் சோனம் வாங்சுக் அவர்கள் வந்து இந்த ஜந்தன் மந்தர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு உண்ணாவிரதம் எழுதிட்டு இருக்கார். என்ன எதற்காக அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உண்ணாவிரதம். இது வந்து 11வது நாளை தொட்டிருக்குது. அவருடைய உடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 கிலோ இழைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல இருக்கிறாரு. மாணவர்களும் சில பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போராட்டத்தை கலந்துருக்காங்க. அது ஒரு சில மாணவர்களுடைய உடல்நிலை ரொம்பவும் கவலைக்கிடமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதே போன்ற ஒரு உண்ணாவிரதம் சோனம் வாங்சுக் பண்ற மாதிரியான உண்ணாவிரத போராட்டம் 2014 காங்கிரஸிற்கு எதிராகவும் அப்போ வந்து பண்ணாங்க அப்படின்னு நம்மால் பார்க்க முடியுது. ஸோ அண்ணா ஹசாரே இதே போன்ற ஒரு உண்ணாவிரத்தை மேற்கொண்டார். அது ஆட்சி மாற்றத்திற்கான வழிவகுப்பை செஞ்சது. அதே மாதிரி சோனம் வாங்சுக்கோட இந்த உண்ணாவிரதமும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல்வேறு தரப்பினர்களிடம் சொல்லப்பட்டு இருக்கு. அதே நிலையில இப்போ அவருடைய உடல்நிலை மிக மிக மோசமான ஒரு நிலை எட்டிட்டு இருக்கு. அப்படிங்கிற அதே நிலையில இந்த பக்கம் சிஜேபியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கேவினுடைய ஒரு வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னா அவரும் சரி ஒரு நண்பர்களும் சரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து ஆறாமர பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரெட்டும் பக்கோடாவும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அப்போ மிகப்பெரிய விமர்சனம் அவர் மீது வைக்கிறாங்க. என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, எப்படிங்க இந்த பக்கம் வந்து ஒரு நபர் வந்து 11வது நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாரு, மிகப்பெரிய அளவு உடல் மெலிஞ்சு போயிருக்குது, அவர் என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலைக்கிடமாக இருக்கிறாரு, என்ன நடக்கும் அப்படிங்கிற கவலை மக்கள் மனதில் இருக்குது. அந்த நேரத்தில் எந்த ஒரு இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரதம் இருக்கிறாரோ அந்த இயக்கத்தின் நிறுவனராக கூடிய அபிஜித் தீப்கே இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடலாமா அப்படிங்கிற விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறாங்க. நீங்க எல்லாமே ஒரு விளம்பரத்திற்காக தான் செய்றீங்களா அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அவரை நோக்கி வைக்கிறாங்க. அப்போ அவர் அபிஜித் தீப்கே என்ன பண்றாரு, ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த வீடியோ அப்படிங்கிறது நான் டெல்லி அதாவது இந்தியா திரும்பியதுக்கு பிறகு எடுத்த வீடியோ தான், நான் அதை மறுக்கல. ஆனா இந்த 11 நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ, அதாவது சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை எப்ப அறிவிச்சாரோ அதற்கு முன்பாக என்னோட நண்பர்களோட அமர்ந்து பேசி பிரெட்டும் பக்கோடாவும் சாப்பிடும்போது எடுக்கப்பட்ட வீடியோவை தவிர அது இப்போது எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை, தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்னொரு தரப்பு இதை மறுக்கிறாங்க. இது வந்து இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தான், அதாவது சோனம் வாங்சுக்கினுடைய உண்ணாவிரதத்தின் அறிவிப்புக்கு பிறகு எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது அப்படிங்கிற மாதிரியும் சில ஆதாரங்களை எல்லாம் முன் வச்சு பேசி சொல்றாங்க. இது 2 தரப்பான குற்றச்சாட்டுகளையும் அவரை மீது நோக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு விஷயம் உச்சநீதிமன்றம் ஜந்தர் மந்தர் இந்த பக்கோடா பிரெட் பக்கோடா விஷயம் அப்படின்னு சிஜேபி தொட்டி தொடர்ந்து வந்து ஆதரவான குரல்களும் சர்ச்சை குரல்களும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அதே வழியில் எதிர்க்கட்சிகள் சிஜேபியை வந்து தங்களுடைய ஏதோ ஒரு வகையான வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற முக்கியமான விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அதாவது இளைஞர்களை கவரணும் அப்படின்னா சிஜேபியினுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து மாநில கட்சிகளும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் நேரடியாக அவருக்கு சென்று ஆதரவு கொடுக்கறத பார்க்க முடியுது. அதையும் தாண்டி சமூக ஆர்வலர்களும் நேரடியாக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் அருந்ததி ராய், புகழ்பெற்ற எழுத்தாளர் கூடிய அருந்ததி ராய் அவர்கள் வந்து நேரடியாக ஆதரவு கொடுத்திருந்தார். மாநில கட்சிகள் பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குரல்கள் சிஜேபி நோக்கி வந்த வண்ணம் இருக்குது. இது அரசியல் களத்தில் 2029 சரி அடுத்து வரக்கூடிய உத்தரப்பிரதேச தேர்தலும் சரி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் பார்க்கணும். சிஜேபி எந்த கட்சிக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அரசியல் சார்பற்று நாங்கள் மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக போராட போறோம் அப்படின்னு தொடர்ந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதே நோக்கி பயணிக்க போறாங்களா? ஒருவேளை அப்படி பயணிக்கும் பொழுது அது பிஜேபிக்கு எந்த மாதிரியான ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கோ இல்லை மூன்றாவது அணிக்கோ சிஜேபி ஆதரவு கொடுக்கும் பொழுது அது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து பிஜேபி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள பேசலாம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சிஜேபியினுடைய இந்த செயல்பாடு
செயல்பாடுகள் தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன? ஜந்தர் மந்தருடைய போராட்டம், சோனம் வாங்சுக்குடைய உண்ணாவிரதம் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிஜேபி எப்போதும் போல 15 ஆண்டுகளாக ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு எழும் பொழுது அந்த அமைச்சர் பதவி விலகப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருந்ததே இல்லை. இது பல்வேறு காலகட்டங்கள் அதான் நடந்திருக்குது. அந்த வரலாறு இந்த விஷயத்திலும் தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.